1905. 1905 வாரணாசியில் நடந்திருக்கும். வாரணாசி. தலைமை தாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே தலைமை தாங்கியிருப்பார். கோபாலகிருஷ்ண கோகலே வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. கோபாலகிருஷ்ண கோகலே யாருன்றது நமக்கு தெரியும். யாருடைய அரசியல் குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்திஜி. சரிங்களா, காந்திஜி அவங்களுடைய அரசியல் குரு. சரிங்களா, பொலிட்டிக்கல் குரு. பொலிட்டிக்கல் குரு, அரசியல் குரு தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இந்த மாநாட்டுல என்ன நடந்திருக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்துலதான் ஆங்கில அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்கோம் அப்படின்னா வங்க பிரிவினை, அதாவது வங்காளத்தை 2ஆ பிரிக்கலாம், வங்காள பகுதி அப்படின்றத ஒரு பெரிய மாகாணமா இருக்கு, அதை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வங்க பிரிவினை வந்து அறிவிச்சுட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா, அந்த வங்க பிரிவினையை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான். சரிங்களா, ரெசல்யூஷன் வாஸ் பாஸ்ட் அகைன் பெங்கால் பார்ட்டிஷன். சரிங்களா, அப்ப வங்க பிரிவினைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு எது அப்படின்னா வாரணாசி மாநாடு 1905 கோபாலகிருஷ்ண கோகலே. சரிங்களா.